ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वै ऋकारस्थन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। अथ चतुर्दशोऽध्यायः। पदिनालावद् अध्यायं गुणत्रय विभागम् என்கின்ற இந்த அத்தியாயம் க்ஷேத்திரஜ்ஞ விபாகமான இந்த 13வது அத்தியாயத்தை ஒட்டி அப்படியே வர்றது. 13வது அத்தியாயத்துல பகவான் க்ஷேத்திரஜ்ஞனை பத்தி சொல்ல வந்தவர். க்ஷேத்திரம்னா பிரகிருதி, அதனாலதான் இந்த ஜெகத் சிருஷ்டி நடக்கிறது அப்படின்னு சொன்னார். அந்த சம்பந்தத்தினால ஏற்படக்கூடிய இந்த சம்சாரத்தை தாண்டின மோட்சம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விசாரம் தேவைப்படுறது. பிரகிருதியினுடைய தன்மை என்ன, இந்த குணம் அப்படின்னு ஒரு பாரிபாஷிக பதம் உபயோகப்படுறது. பதார்த்தத்துல குணம் சொல்லப்படுறது வஸ்துவினுடைய குணம். பால் வெள்ளையா இருக்கிறதுன்ற போது வெண்மை பாலினுடைய குணம். அந்த மாதிரி குணம் கிடையாது. இது பிரம்மத்தினுடைய குணமோ பிரகிருதியினுடைய குணமோ அப்படி சொல்லப்படல. குணம்னே ஒரு பதார்த்தம் சொல்லப்படுறது. அத பாரிபாஷிக சப்தம் அப்படின்னு பாஷ்யக்காரர் ஒரு இடத்துல ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றார். பாரிபாஷிகனா ஒரு டெக்னிக்கல் யூசேஜ். அப்ப அந்த குணங்கள்னாலதான் இந்த பந்தம் ஏற்படுறது என்று பகவான் இந்த பிரகிருதி மூலமாக ஏற்கனவே க்ஷேத்திரம் எப்படி பந்தப்படுத்துறது, தாதாத்மிய அத்தியாசத்தினால ஏற்படுறதுங்கிறத போன அத்தியாயத்துல சொன்னார். அப்போ அந்த க்ஷேத்திர குணங்கள், க்ஷேத்திரம் என்கின்றதாகிய 3 குணங்களை எப்படி தாண்டி மோட்சங்கிறத அடையிறது என்பதை பற்றி இந்த அத்தியாயம் குணத்ரய விபாகம்ங்கிறது அட்ரஸ் பண்றது. அசங்கத்துவம் சித்திக்கணும்னா இந்த பிரகிருதி தாதாத்மியம் போகணும். பிரகிருதி புருஷன் 2 விஷயம் சொல்லப்படுறது சாங்கிய தரிசனத்திலையும் பிரகிருதி புருஷன் சொல்லப்படுறாங்கிறத நம்ம பார்த்தோம்.
அப்ப அங்க சுதந்திரமாக பிரகிருதி சிருஷ்டி பண்றது, சுதந்திரமான புருஷன் இருக்கா, 2 பேரும் தனித்தனியாக இருக்கார்கள் அப்படிங்கறதெல்லாம் சாங்கியனுடைய வாதம். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்பதெல்லாம் இந்த அத்தியாயத்துல பேசப்படுறது. அதனால இதுக்கு பாஷ்யக்காரர் சம்பந்தம் கொடுக்கிறார். போன அத்தியாயத்துக்கும் இதுக்கும் ஒரு பாஷ்யம் எழுதியிருக்கார், அதை பார்ப்போம். சர்வம் உற்பன்னம் சர்வம் உற்பத்தியமானம் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் உற்பத்தியதே இதி உக்தம். தத் கதம் இதி தத் பிரதர்ஷனார்த்தம் பரம் பூயः பிரவக்ஷ்யாமி இத்யாதிஹி அத்தியாயः ஆரபியதே. எல்லா உற்பத்தியமானதாக இருக்கக்கூடிய விஷயங்கள், தோன்றுகின்ற பொருள்கள் அனைத்தும் க்ஷேத்திரத்திற்கும் க்ஷேத்ரஜ்ஞருக்கும் இருக்கின்ற சம்யோகத்தினால், சம்யோகம்ன்றது இங்க என்ன, ஆத்தியாசிக சம்பந்தம், அவித்யினால ஏற்படக்கூடிய தாதாத்மிய புத்தி, அதுதான் சம்யோகா. க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகம்ன்ற பதத்தினால பகவானே சொன்னதுனால இங்க பாஷ்யக்காரர் அதையே உபயோகப்படுத்தி சொல்றார். க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத்து உற்பத்தியதே. எதெல்லாம் தோன்றுதோ எல்லா பூதங்கள் எல்லாமே பரமேஸ்வரனுடைய பிரகிருதி சம்பந்தத்தினால ஏற்படுறதுன்னு பல இடங்கள்ல போன அத்தியாயத்திலேயே சொன்னார். இதி உக்தம் தத் கதம், அது எப்படி அந்த சம்யோகம் ஏற்படுறது, அந்த உற்பத்தி எப்படி ஏற்படுறது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக பரம்பூயா இத்தியாதி அத்தியாய ஆரம்பியதே, இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அத வா ஈஸ்வர பரதந்திரயோ க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞயோ ஜகத்காரணத்துவம் நது சாங்கியானாமிவ ஸ்வதந்திரயோः இதி ஏவமர்த்தம் பிரகிருதிஸ்தத்துவம் குணேஷு ச சங்கஹ சம்சார காரணம் இதி உக்தம். இன்னொரு விஷயம் சொல்றார், அத்தவா அப்படின்னு, இல்லையே வேற விதமாகவும் இதை எடுத்துக்கலாம். எதுக்காக இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுங்கிறத, ஈஸ்வர பரதந்திரயோகோ, பரதந்திரம்னா இந்த க்ஷேத்திரம், ஈஸ்வரன் க்ஷேத்ரஜ்ஞன். ஏன் க்ஷேத்திரத்துக்கு பரதந்திரம்னு பெயர்னா, அது சுதந்திரம் இல்லை, தானாக இயங்குவதில்லை, அதன் இருப்பிற்கு தானே அதன் இருப்பிற்கு காரணம் இல்லை, அதனுடைய இருப்பு வேறொன்றை சார்ந்திருக்கிறது. அதனால அதுக்கு பரதந்திரம்னு பெயர். மாயாக்கு மித்யாத்வம் இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாத்துக்குமே பரதந்திரத்துவம் இருக்கும். கடம் மித்யா மிருத்து சத்தியம். ஏன், கடம் மிருதாசிரிதமாக இருக்கு. அப்ப கடம் பரதந்திரம், மிருத்து கடத்தை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம். அதே மிருத்து ஆட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் பரதந்திரம் ஆயிடுறது. அங்க ஆட்டம்ஸ் சுதந்திரமா இருக்கு. இப்படி திருஷ்யமான பதார்த்தங்கள் எல்லாமே பரதந்திரமாக தான் இருக்கு. எதுல ஆசிரித்தமா இருக்கு, எல்லாம் சுரூபத்துல ஆசிரித்தமா இருக்கிறதுனால அத்தனையும் இந்த பிரகிருதியில இருக்கிற பிரகிருதியே பரதந்திரம்ன்ற பெயர்னால இங்க சொல்லப்படுது. க்ஷேத்திரமே பரதந்திரம், க்ஷேத்ரஜ்ஞனாகிய ஈஸ்வரன் சுதந்திரம். அந்த சுதந்திரமும் பரதந்திரமும் சேரும் பொழுதுதான், அதனாலதான் ஈஸ்வர பரதந்திர யோகன்ற போது க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ யோகம்னு சொல்றார். அங்க க்ஷேத்ரஜ்ஞன் ஈஸ்வரன், க்ஷேத்திரம் பரதந்திரம். க்ஷேத்ரஜ்ஞ க்ஷேத்திர யோகம்னு சொல்லலாம் ஆக்சுவலி நம்ம சீக்வன்ஸ்ல. பட் அது க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ யோகங்கிறது ஒரு ஃப்ரேஸ், அதனால அப்படி சொல்றார். ஜெகத் காரணத்துவம் இங்க ஆர்டர் முக்கியம் இல்லை. ஈஸ்வர பரதந்திரம் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞா நமக்கு புரிஞ்சிருங்கிறதுனால ஆர்டர் மாத்தி தான் இருக்கு.
இருந்தாலும் ஜெகத் காரணத்துவத்தை தான் சொல்றது. ரெண்டும் சேர்றது ஜெகத்துக்கு காரணம். ரெண்டும் சேருதுன்னு சொல்லும் பொழுது மண்ணும் தண்ணியும் சேர்ந்து சேராச்சுன்னா, இங்கிலீஷ்ல சொல்லும்போது வாட்டர் அண்ட் கிளே மிக்சிங் சொன்னா அது நீ எப்படி கிளே அண்ட் வாட்டர் தானே சொல்லணும். அப்படி சொல்ல ரெண்டும் சேர்ந்துன்னு சொல்லும் பொழுது ரெண்டுக்கும் ஈக்குவல் ப்ராமினன்ஸ் இருக்கிறதுனால பெரிய விஷயம் இல்லை. துவந்துவம் தானே. திகுவா இருந்தாதான் எதுக்கு முன்னாடி எது வருதுன்றது தெரியணும். துவந்த சமாசம்ங்கிற போது ரெண்டுக்கும் ஈக்குவலா இருக்குன்றது. நது சாங்கிய ஸ்வதந்திரயோகோ இது ஏவமர்த்தம். சாங்கியர்கள் பொறுத்த வரைக்கும் ரெண்டும் சுதந்திரம். ஜெகத் சிருஷ்டி நடக்கிறதுக்கு ரெண்டுமே சுதந்திரமாக இருக்கு. அது பிரகிருதி தானாகவே ஜெகத்தை சிருஷ்டி பண்ணிடுறது. இங்க பரதந்திரமாகிய மாயையானது ஈஸ்வராதீனமாக சிருஷ்டி நடக்கிறது. ஆனா ஈஸ்வரன் அதிலிருந்து அசங்கமா இருக்கார். அசங்கமாக இருந்துட்டு ஆனா அது இப்போ சூரியன் இருக்கு. சூரியனால தண்ணி எவாபரேட் ஆகுது. சூரியன் கிட்ட போய் ஒன்னாலதான் தண்ணி எவாபரேட், நீ தான் தண்ணி எவாபரேட் பண்ணேன்னா சூரியன் என்ன சொல்லும்? தண்ணி எவாபரேட் ஆனதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? நான் பாட்டு என்னுடைய தன்மை இப்படி எரிஞ்சுட்டு இருக்கிறது, அவ்வளவுதான். அப்போ சூரியன் காரணமானா தண்ணிட்ட போய் கேட்டா ஆமாமா சூரியன் தான் காரணம்னு தான் தண்ணி சொல்லும். சூரியனை கேட்டேன்னா எனக்கும் அதுக்கு தண்ணி எவாபரேட் அதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா. தண்ணி இருந்தா அது எவாபரேட் ஆகுது, தண்ணியா இல்லைன்னா அது எவாபரேட் ஆயிருக்காது. கல்லா இருந்து எவாபரேட் ஆகுதோ ஆலை. அப்போ அது ஆறுது ஆகாததுக்கு காரணம் அந்த பொருள் தானே ஒழிய நான் எப்படி இருந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கேன், நான் போய் அதை எங்கேயாவது எவாபரேட் பண்றேன் நான் அப்படிதானே அது கேட்கும். அந்த மாதிரி ஆனா தண்ணிய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சூரியனால தானே அது எவாபரேட் ஆகுது, அதுவும் உண்மைதானே. அந்த மாதிரி இந்த பிரகிருதியானது மாயாவானது சைதன்ய பிரகாசத்தினாலதான் சிருஷ்டி ஆகிறது. ஆனா இந்த சேதன வஸ்துவானது இந்த பிரகிருதிக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கு, சுதந்திரமாக இருக்கு. சரி, அந்த பிரகிருதியில இருந்தாலும் வெறும் பிரகிருதி சம்சார காரணம் இல்லை. பிரகிருதி ஏகரசமா இருந்துடுதுன்னு வச்சுக்கோ, அது சம்சாரத்துவத்தை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. அப்ப எது சம்சார காரணம்? பிரகிருதி குணத்துல ஏற்படுற சங்கம்தான் இந்த சம்சார காரணம். அப்போ கேள்வி வருது, என்னையா குணம்ன்றது? கஸ்மின் குணே கதம் சங்கஹா கேவா கேவா குணாஹ கதம் வா தே பத்னந்தி குணேभ्यश्च மோக்ஷணம் கதம் ஸ்யாத் முக்தஸ்ய ச லக்ஷணம் வக்தவ்யம். இப்போ இப்படி மேம்போக்கா பூசலா சொல்லிட்டா போறாதுராப்பா. என்னது அது குணம்? எந்த குணத்துல எப்படி சங்கம் ஏற்படுறது? என்ன குணங்கள் குணங்கள்ன்றியா, அது என்னது அது குணம்? எப்படி என்ன விதத்துல அது பந்தப்படுத்துறது? அதுல எப்படி நமக்கு சம்பந்தம் ஏற்படுது? அதுல இருந்து எப்படி விடுபடுறது? விடுபட்டது சொரூபம் எப்படி இருக்கு? இது எல்லாத்தையும் சொன்னாதானே புரியும். இல்லைன்னா ரொம்ப மழுப்பலா இருக்கேன்ற கேள்வி வந்துடுதுங்கிறதுனால பகவான் வாச்ச அப்படின்றார் பாஷா. கொஞ்சம் அதை பத்தி பேச வேண்டியிருக்கு. வெறும் பிரம்மத்தை சொன்னா போராது. ஏதோ பிரகிருதி பிரகிருதின்னு திருகுணாத்மிகான்னு 13 அத்தியாயமா பேசிட்டே இருக்கே ஒழிய இது என்ன குணம், அது எப்படி பந்தப்படுத்துறது, எங்கெல்லாம் இருக்கு அந்த குணம், என்னென்ன என்னென்ன விஷயங்கள் அந்த குணம் சம்பந்தப்பட்டிருக்கு, எங்க கண்ணுக்கு தெரியலையே ஏதோ குணம் குணங்கிற என்ன, ஏது குணம், என்ன குணம், என்னது? நீங்களா ஒண்ணுத்த கல்பனை பண்ணி இப்படி காமிச்சு விட்டுட்டு எதையோ சொன்னா என்ன அர்த்தம்? அது எப்படி? நாங்க பாக்குறதெல்லாம் சூரியன் சந்திரன் மலை பாம்பு மண்ணு சட்டை ஆளு டிவி சினிமா ஸ்டாரு ராக்கெட்டு பிளேனு
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இந்த மாதிரி தான் பார்க்கணும். நீங்க பாட்டு இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாம என்ன ஒரு 3 குணம்னு ஒண்ணு சொல்லிட்டு அது என்ன ஏது அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் புரியணுமோ இல்லையா? ஏதோ ஒண்ணு குணம்னு ஒண்ணு இருக்கான், அதோட வந்து பிரம்மம் சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு ஏதோ ஒரு கதை பேசுற மாதிரி பேச முடியாது இல்லையா? நான் எனக்கு மோட்சம் எப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன், என்னத்தையோ பேசினா என்ன அர்த்தம்ன்ற கேள்வி வருதோ இல்லையோ? அதனால பகவான் சொல்றார், பரம்பூய பிரவக்ஷ்யாமி ஞானானாம் ஞானமுத்தமம் யஜ்ஞாத்வா முனயः சர்வே பராம் சித்திமிதோ கதாः. ஸ்ரீ பகவான் உவாச்ச யத் ஞாத்வா சர்வே முனயः இதः பராம் சித்திம் கதாः தத் ஞானானாம் உத்தமம் பரமம் ஞானம் பூயः பிரவக்ஷ்யாமி. பரம்பூய பிரவக்ஷ்யாமின்னா என்ன அர்த்தம்? பரம்பூயன்னா என்ன? பரம்னா எல்லையான விஷயம்னு அர்த்தம். பரம்பூயகான்னு வராதே, பூயகானா மீண்டும்னு அர்த்தம். எல்லையான மீண்டும் சொல்வேன்னா அர்த்தம் இல்லையே, அது இல்லப்பா. இது அதை அப்படி சேர்க்கப்படாதுன்னு, அதனாலதான் அன்வயம். பாஷிகாரர் பரமிதி பரம் ஞானமிதி வியவஹிதேன சம்பந்தா, பரத்தை கொண்டு போய் ஞானத்துல சேருங்கிறார். ஞானம் உத்தமம்னு இருக்கே, அந்த ஞானம் பரம் ஞானம். அது எப்படியுமே தானாவே அங்க போய் விழுந்துரும். அது என்ன விபக்தினால. திவ்யா பக்தி வருதோ இல்லையா? பரம் ஞானம் பிரவக்ஷ்யாமி, நான் உனக்கு பூயகா இன்னொரு தடவை புனः பூர்வேஷு சர்வேஷு அத்தியாயேஷு அசகிருதுக்தம் இது பிரவக்ஷ்யாமி. ஏன் பூயகான்னு சொல்றேன்? திருப்பியும் சொல்றேன்னா இப்பதானே பேசவே ஆரம்பிக்க போறேன் இல்லப்பா. பல இடங்கள்ல இதை பத்தி பேசிட்டேன். எதை பத்தி? இந்த சுரூபத்தை பத்தி. அதை பத்தி பேச போறேளா, ஞானத்தை பத்தி பேச? ரெண்டும் தான்ப்பா பேச போறேன். அதனால சர்வேஷு அத்தியாயேஷு அசகிருதுக்தம் பிரவக்ஷ்யாமி சொல்றேன். அது என்ன விஷயம்னா பரம், அதுதான் பர விஷயம். பரவஸ்து விஷயத்வா, பரபிரம்ம வஸ்துவை பத்தி சொல்றதுனால அது பரம் ஞானம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா ஞானமுமே தெய்வீகம் தான். இந்த ஞானம் தான் தெய்வீகம், அந்த ஞானம் தான் தெய்வீகம்னு கிடையாது. எல்லா ஞானமும் பவித்திரம் தான். ஏன்னா ஈஸ்வரனுடைய சுரூபம் தான் ஞானம். எல்லா விதமான நியதிகளும் பகவத் சுரூபம் தான். நியதிகளே தான் பகவான். தரதிங்கிறதுனாலதான் தர்மம்னே பேர். அந்த தர்மமானது ஈஸ்வரன். ராமநவமியா இருக்கு, இது நவராத்திரியாக இருக்கு, விஜயதசமி வரப்போறது. தர்மஸ்வரூபம், தர்மம் தான் பகவான். துவாதப்பவதேன்னு நியதி ரூபமாக இருக்கிறதுனால பகவான். அதனால வித்யைன்னா அது நியத்திய சொல்றதுதான் வித்யை. ஒரு விஷயம் ட்ரூத்துனா என்னன்னா பகவான் தான் ட்ரூத் இல்லையா? இருக்கிறத சொல்லும் பொழுது இருக்கிறது பகவான் தானே. ட்ரூத்னா என்ன? உள்ளது உள்ளதாக சொல்றதுதான் ட்ரூத்து. உள்ளது எதுன்னா பகவான் தானே உள்ளது. அப்ப அந்த நியதி, இனி நீ எந்த ஆர்டர் எடுத்திருந்தாலும் அந்த ஆர்டர் பத்தி நம்ம படிக்கிறோம்னா அது பகவானை படிக்கிறோம். அதனால ஞானமே பகவான் தான். அப்ப இது ஏன் பரம்னா உத்தமம் பரம்னு வேற சொல்றாரு. ஏன்னா இந்த ஞானம் மட்டும் எல்லாத்தபடியும் உத்தமம். ஏன்னா இது மோட்சத்தை கொடுக்கறது. அதான் பாஷிகார் இங்க சொல்ற கிம் தத்து பரவஸ்து விஷயம்னா ஞானம் சர்வேஷாம் ஞானானாம் உத்தமம் உத்தம பலத்வாத், உத்தமமான பலமாகிய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஞானம் இதுங்கிறதுனால
இது உத்தமம். எல்லா ஞானமும் பரமாக இருந்தாலும் இது மட்டும் உத்தம பலத்தையே கொடுக்கிறது, விடுவிக்கிறது. அதனால உத்தமம் ஞானம்னு சொல்றார். ஞானானாமிதி ந அமானித்வாதீனாம் கிம் தர்ஹி யஜ்ஞாதி ஞேயவஸ்து விஷயானாம் இதி. இந்த ஏதஜ்ஞானம் இதி புரோக்தம் அஜ்ஞானம் யததஹ அன்யதா யத் அதத யத் 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 அதஹ அன்யதா அப்படின்னு அங்க அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, க்ஷாந்தி, ராஜ்யம் முதலானவைகள் 11ஆம் அத்தியாயத்து அமானித்வாதி குணங்கள் சொன்னார் இல்லையா? இப்ப போன அத்தியாயத்துல அந்த குணங்கள் ஞானம்னு சொல்லப்பட்டாலும் அந்த ஞானம் இங்க சொல்லல. ஞானானாம் உத்தமம்னு இங்க சொல்றது வந்து சாமான்யமா விஷய ஞானம் இருக்கே, யஜ்ஞாதி. ஏன்னா இங்க வைதிக ஆசிரித ஆஸ்திகால சொல்றதுனால யஜ்ஞாதின்னு சொல்ற. ஞேய வஸ்து விஷயானம், பல விஷயங்கள் வெளியில தெரியிற விஷயங்கள் இருக்கே, அதை பத்தி அதெல்லாமும் ஞானம் தானே. யஜ்ஞத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், அது ஒரு ஞானம். மோட்டார் பைக்கை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், அது ஒரு ஞானம். அப்போ ஒரு மோட்டார் பைக்குன்னு எழுதியிருக்க முடியாதுங்கிறதுனால யஜ்ஞாதின்னு போட்டார். இதெல்லாம் இந்த ஞானத்தெல்லாம் விட எல்லாம் ஞானம்தான். ஆனா இதுல உத்தமமான ஞானம், உத்தம பலமாகிய மோட்சத்தை கொடுக்குற ஞானம். ஏன்னா மற்றதெல்லாம் தானின மோக்ஷாய இதந்து மோக்ஷாயேதி பர உத்தம சப்தாபியாம் ஸ்தௌதி. 2 வார்த்தையை போட்டிருக்கார் 11. ஏன்னா மற்றதெல்லாம் மோட்சத்தை நேரடியா கொடுக்காது, இந்த ஞானம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அதனால பரனும் சொல்லியிருக்கார், உத்தமன் இருக்கார், 2 சேர்த்து ஸ்தோத்திரம் பண்றார். ஏன்னா ஸ்ரோத்ருபுத்தி ருச்சி உட்பாத நார்த்தம். எப்பவுமே என்ன கிடைக்குங்கிறத வச்சுதானே நம்ம ஒண்ணுக்கு தேடுறோம், ஒண்ணுத்துக்கு போறோம். இதை படிக்கிறதுனால என்ன சார் பிரயோஜனம்? இந்த வேதாந்தெல்லாம் சொல்லி கேள், அதனால என்ன பிரயோஜனம்? என்கிட்ட ஒருத்தர் பேசியிருந்தார் அன்னைக்கு. இதெல்லாம் சரி சார், இதுக்கு இதெல்லாம் கேட்க உங்களுக்கு எத்தனை பேர் வரப்போறா? வர்றவனும் எத்தனை நாள் உட்கார போறான்? இதெல்லாம் விடுங்கோ. இன்னைக்கு கண்டெம்பரரி வேர்ல்டுல வந்து எத்தனையோ இஷ்யூஸ் இருக்கு. என்ன என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்கு, அப்புறம் வந்து அந்த எனர்ஜி என்ன ரெனியூபிள் எனர்ஜியை பத்தி, எஃபிஷியன்ட் விஷயங்களை பத்தி என்ன சொல்றது, உலகத்தை வந்து எப்படி இது எல்லாம் ஒரு விதத்துல சொல்றது. நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கபடி பார்த்தா இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணதான் பண்றது. அப்போ அந்த பலனை நீங்க பேசினா ஒரு 10 பேர் வந்து கேட்பான். அதை விட்டுட்டு மோட்சத்தை பத்தி பேசிட்டு இருந்தா எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருக்க மோட்சத்தை ஆசிரியக்கிறான் தானே வருவான். அது யூஸ்லெஸ்ன்னு நான் சொல்லலை, பட் அதுக்கு ஏன் அதை போய் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் மெயினா எடுத்து பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொன்னார். அதை பத்தி ஒருத்தருக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். சில பேர் அவர் சொல்றது ரைட்டு தானே, சில பேர் இல்ல மோட்ச விஷயம் தான் சொல்றது முக்கியம் சொல்லுவோம். பட் எப்படி இருந்தாலும் தாத்பரியம் என்னன்னா, ருச்சி எப்ப வருது? பலனை உத்தேசித்துதான். என்ன அதனால பலன் உத்தேசிக்காமல் மந்தோபின பிரவர்த்ததேன்னு எதனால பண்றோம், என்ன இதுலேருந்து வருது, முடிவு என்ன அப்படிங்கிறது தான் வந்து ருச்சி உத்பாதனம் பண்ணக்கூடியது. சாஸ்திரம் கத்துக்கிறதுக்காக நான் சாஸ்திரம் கத்துக்கிறேன்னா ருச்சி வரப்போறதா? இல்லை, மோக்ஷம். அதனால சொல்றார், உண்மைதான் அது சொல்ற, அதுக்காக பொய் சொல்லி இல்லை. ருச்சி உத்பாதனம் பண்றதுக்காக ஏதாவது அடிச்சு விட்டாருன்னு அர்த்தம் இல்லை. பலத்தை சொல்றதுனால ருச்சி உத்பாதனமாகும் அப்படிங்கிறதுனால பலத்தை சொல்றார் அப்படின்னு சொல்றார். ஏக்ஞாத்வா
यत् ज्ञानं ज्ञात्वा प्राप्य मुनयः सन्यासिनः मननशीलाः सर्वे परां सिद्धिं मोक्षाख्याम् इतः अस्मात् देहबन्धनात् ऊर्ध्वं गताः प्राप्ताः. இது சாமானிய ஞானம் இல்லப்பா. கேட்கறது ஏதோ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற 4 வார்த்தை மாதிரி இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி வார்த்தைகளை தானே சொல்லிட்டு இருக்காங்க இந்த வேதாந்தம் சொல்லிட்டு என்ன அப்படின்னு ரொம்ப அலட்சியப்படுத்திடாத. இந்த ஞானமானது பெரிய பெரிய வசிஷ்டர் முதலான முனிவர்கள்லாம், வசிஷ்டர், வியாசர், மரீச்சி, அத்ரி, என்ன துர்வாசர், அகஸ்தியர், இது மாதிரி பல ரிஷிகள், முனிவர்கள் எல்லாரும் மோட்சத்தை அடைஞ்சிருக்காங்க, சித்திகள் அடைஞ்சிருக்காங்க. மனனசீலாக சர்வே முனையகான்னா மனனசீலாக, யாரால சரியாக சிந்தனை பண்ண முடியுமோ, யாரால சரி தவிர சரியா பிரிச்சு பார்க்க முடியுமோ அந்த மாதிரி மக்கள். பெரிய பெரிய நம்மெல்லாம் இப்ப சொல்லக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திரர், பரமாச்சாரிய சுவாமிகள், சிங்கேரி ஆச்சாரிய சுவாமிகள், சின்மயானந்தர், சிவானந்தர், விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, எத்தனையோ பேர் சொல்லிட்டு போலாம். இவாள்லாம் எப்படி மோட்சத்தை அடைஞ்சா, பரசித்தியை எப்படி அடைஞ்சா? இந்த ஞானத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுனால அடைஞ்சா. அதனால வெறும் வார்த்தை காதுல விழுறதுனால இதான் தெரியுமே ஆத்மா பிரம்மன் சொல்ல போற இவ்வளவுதானே, நான் சொல்ற வார்த்தை அவ்வளவுதான். நான் அதை சரியா தெரிஞ்சுக்கும் பொழுது அனந்த பலத்தை கொடுக்கக்கூடியது. அதனால இந்த ஞானத்தை சாதாரணமா எடுத்துன்றாதேன்ற. மோக்ஷாக்கியம் இதஹா அஸ்மாத் தேகபந்தனாத் ஊர்தும் கதா. இந்த உடம்புங்கிற இந்த பிடிப்பிலிருந்து, இந்த பிடியிலிருந்து, நான் இந்த தேகவான், நான் இந்த வியக்தி, நான் இந்த தனி மனிதன் என்ற இந்த நிலையில் இருந்து நானே எல்லாமும் என்ற நிலைக்கு சென்றவர்கள், பல முனிவர்கள் எப்படி சென்றார்கள்? இந்த ஞானத்தினால சென்றார். அப்படிப்பட்டதுப்பா இது. அதை நான் சொல்றேன். அடுத்த ஸ்லோகம், அஸ்யாஸ்ச சித்தேஹே ஏகாந்திகத்துவம் தர்ஷயதி. இந்த சித்தியானது பூர்ணமான ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய, இதுல பல அந்தங்கள் இல்லை, ஒரே முடிவு இருக்கக்கூடிய ஒரே முடிவான மோட்சத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறத காமிக்கிற அடுத்த ஸ்லோகம். இதம் ஞானம் உபாஸ்ரித்ய மம சாதர்மியமாகதாஹ சர்கேபி ந உபஜாயந்தே பிரளயே ந வ்யதந்தி ச. இந்த ஞானத்தினுடைய உத்கிருஷ்டத்தை சொல்றார். இதம் ஞானம் உபாஸ்ரித்ய மம சாதர்மியம் ஆகதாஹ தே சர்கே அபி ந உபஜாய. ஆசிரயித்து ஒருமையை அடைந்தவன். சாதர்மியம்னா இங்க ஒரு ஒற்றுமையை அடைந்தவன், என்னை போன்ற தன்மையை அடைந்தவன் இல்லை, நானாக ஆனவன் அர்த்தம். ஆகதாக, அப்படிப்பட்டவன் சிருஷ்டியின் பொழுதும் பிறப்பதில்லை, பிரளயத்தின் பொழுதும் அழிவதில்லை.
ஏன்னா இவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட சுரூபம்ன்றே தெரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம். இதுக்கப்புறம் வரக்கூடிய சிருஷ்டி பிரளயத்துல அவன் வர்றது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. என்னைக்குமே சிருஷ்டி பிரளயத்துல அவன் இருக்கவில்லை. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிக்கிற சுரூபம். மத்தவாள்லாம் சிருஷ்டி பிரளயத்துக்குள்ள இருக்கா. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறதாக அவ தங்களை பார்க்கறதுனால அவ இருக்கா. பார்க்காத போது இருக்க மாட்டான். இதம் ஞானம் யதோக்தம் உபாஸ்ரித்ய ஞான சாதனம் அனுஷ்டாய இத்யேதது. இந்த ஞானத்தை ஆசிரயித்துங்கிறதுக்கு பகவான் பாஷிகாரர் ஞான சாதனம் அனுஷ்டாய அப்படின்னு போடுறார். ஞானத்தை ஆசிரயித்து நிறைய இடத்துல பகவான் சொல்லும் பொழுது இதுதான் சொல்ல வர்றார். முக்கியமா சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அப்படிங்கிறத வச்சு இன்னைக்கு எத்தனையோ விதமான பிரச்சாரங்கள் நடக்கிறது. அங்க இந்த ஞானாசிரிதத்துவம் தான் சொல்லப்படும். ஞானம் உபாசிரித்தியன்னா இத சரணடை, இந்த ஞானத்தை. அப்போ அங்க உபாசிரயணம்னா என்னன்னா ஞான சாதன அனுஷ்டானம்னு அர்த்தம். எப்படி இந்த ஞானத்தை அடையணுமோ அதை செய்யறது. என்னது? சிரவண மனன நிதித்தியாசனம். சிரவணத்துக்கு முன்னாடி குரு உபசதனம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம். அந்த குருவை சரணடைந்து குருவிட்டேந்து சிரவணம் பண்ணி அப்புறம் மானசமான வியாபாரத்தினால மனனம் பண்ணி அப்புறம் ஏகாகிர சிந்தரியோடு நிதித்தியாசனம் பண்ணி நேங்கதே உபமாஸ்பிருதான்னு இருக்கக்கூடிய அந்த விற்த்தினால பிரம்மஸ்வரூபத்திலேயே லயிச்சிருந்து இந்த மோட்சத்தை அடையிறது தான் ஞான சாதன அனுஷ்டானம். இதுதான் அப்படி பண்றதுதான் இந்த இடத்துல இதம் ஞானம் உபாசிரித்தியன்னு சொல்ற. ஞானத்தை எப்படி சரணடைகிறது? ஞானத்தினுடைய சாதனத்தை ஏத்துக்கிறது. அப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா மம பரமேஸ்வரஸ்ய சாதர்மியம் மத் ஸ்வரூபதாம் பிராப்தாக. ஆகதாகனா பிராப்தாக. சாதர்மியம்னா இங்க மத் ஸ்வரூபதாம். பாஷ்யக்காரர் அதை இன்னும் கிளாரிஃபை பண்றாரு. நத்து சமான தர்மதாம் சாதர்மியம் க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வரயோஹோ வேத அனபியுபகமாத் கீதா சாஸ்திரே. சாதர்மியம்னா என்ன போன்ற தர்மத்தை அவனும் அடையறான். நான் தாடி வச்சுட்டேன்னா அவனும் தாடி வச்சு நீ பிரமம் ஆயிடுற. உனக்கு நான் அந்த சாதர்மியத்தை இல்ல ஈஸ்வர தர்மமான இந்த சர்வஜத்துவம் சர்வசக்திமத்துவம் இது எல்லாத்தையும் ஜீவன் அடைஞ்சிட்டான்னு சொல்றதா? என்னப்பா சாதர்மியம்னா? அதனால்தான் பாஷ்யக்காரர் வேதத்தையே ஒத்துக்கலையே கீதை. க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வர யோகோ. க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வர யோகோ இல்லைங்க. க்ஷேத்ரஜ்ஞன் தான் ஈஸ்வரங்கிறதுனால முடியாது. ரெண்டும் ஒண்ணுதான். அறிந்து கொள்றான் ஆயிடும். அதனால இங்க அதுதான் சொல்றதே ஒழிய இந்த பகவானுடைய ஐஸ்வர்யத்தை கொஞ்சம் இவன் அடைஞ்சு விடுறான் அப்படின்னு அத்வைதான்ய மதங்கள்லாம் சொல்லக்கூடிய ராமானுஜர் முதலானவர்கள்லாம்
இப்படி எடுத்துக்கிறாது. சாதர்மியமாக தாகன்னா இது வரைக்கும் இப்படி இருக்கிற ஜீவன் பின்னாடி ஈஸ்வரனுடைய சில குணங்களை அடைஞ்சு விடுறான் அப்படின்னு. அதே மாதிரி சர்க்கத்துல திருப்பி பிறக்கிறது இல்லை அப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு ஜீவாத்மாக்கு பகவான் அனுகிரகம் பண்ணி மடியில தூக்கி வச்சுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அது ஏற்றுக்கொள்ள நம்பிக்கையாக கையாளப்படுறது மற்ற சம்பிரதாயங்கள்ல. ஆனா இங்க ஆச்சாரியால் கீதா சாஸ்திரத்துல பேதமே ஏற்றுக்கொள்ளப்படலை. அதனால சத்தியஞானானந்த ஸ்வரூபம் பகவானுக்கும் சத்தியஞானானந்த ஸ்வரூபம் தான், ஜீவனுக்கும் அந்த ஸ்வரூபம் தான் எடுத்துட்டா மட்டும்தான் இந்த முனிகள்லாம் இந்த ஸ்வரூபத்தை அடைந்தார்கள்னு ஏற்கனவே சொன்னது சரிப்படும். இல்லைன்னா அவள்லாம் அங்கதான் போனா வைகுண்டத்துல போய் மடியில தான் உட்காண்டாளாங்கிறதுக்கு பிரமாணம் கிடையாது. எப்பேற்பட்ட ஞானி சொல்ல முடியுமோ? யாரால சொல்ல முடியும்? அந்த நம்பிக்கையில் வச்சுக்கிற தப்பு கிடையாது, வச்சுக்கிறவா வச்சுக்கிட்டோம். நம்ம சித்தாந்தப்படி இது எல்லாம் நமக்கு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? கண்மூடி ஒரு நம்பிக்கை வைன்னு சொல்றதுக்காக இல்ல, அந்த நிலையை நீயும் அடையலாம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தானே சாஸ்திரம். உனக்கு அது வழிகாட்டுறது தான் இந்த சாஸ்திரமே ஒழிய, அந்த வழிகாட்டுறதுன்னா நீ அதை அடையறதுக்கான வழிங்கிறது வெறும் நம்பிக்கையாக இல்லை, நீ அதை நான் அடைஞ்சிட்டேன்னு உனக்கு அது தெரியணும் இங்கேயே. அப்பதான் அது மோட்சமாக. அப்போ இந்த விதேக முக்தியை பத்தி சொல்றதாக எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஞானத்தை அடைஞ்சவன் நிஷ்டையில இருக்க முடியல அப்படின்னா அவன் தேகம் போனதுக்கு அப்புறம் பிரளய ஈஸ்வரன் அடைஞ்சிடுறான், திருப்பி ஜென்மா வர்றதில்லை அப்படின்னு எடுக்கலாம். ஆனா ஜீவன் முக்தியும் எடுத்துட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. ஜீவன் முக்தியை பத்தி தானே பகவான் இந்த கீதா சாஸ்திரம் முழுக்க பேசுறார். வசிஷ்டர், ஜனகர், வாமதேவர் முதலிய சாதுக்கள்லாம் உபாதி பேதத்தினால வேறுபட்டாலும் ஆத்மா சுரூபமாக ஒரே வஸ்து தான் இருக்குங்கிற பொழுது அந்த சுரூபத்திலேயே நிஷ்ட வச்சுட்டு இருக்கவர்கள் சுரூபமாகவே இருக்கார்கள் அப்படிங்கிறதுனால முக்த புருஷர்கள்னு சொல்றார். இங்க இருக்கும் பொழுதே இதுல இருந்து வெளியில போயாச்சவா, அதனால திருப்பியும் பிரளயம் சர்க்கம் இதுல எல்லாம் மாட்டிக்கிறது இல்லை. பலவாதஸ்ச அயம் ஸ்துத்தியர்த்தம் உச்சியதே. இந்த பலவாதம் உண்மையாக இருந்தாலும் இது ஸ்தோத்திரம் தான். ஏன்னா ஒரு பணக்காரன் இருக்கான், அவன் ஒரு சினிமால பிச்சைக்கார வேஷம் போட்டு நடிக்கிறான். நடிச்சு அவன் தன்னை பிச்சைக்காரனாவே எடுத்துட்டான். அப்ப அவன்கிட்ட போய் அவன் பேங்க் பேலன்ஸை காமிச்சு எல்லாரையும் மனுஷால கொண்டு வந்து காமிச்சதுக்கு அப்புறம் ஆமா தான் பணக்காரன் தானே ரியலைஸ் பண்ணி வந்தான்னா அவன் அந்த பணக்கார தன்மையை அடைஞ்சான்னு எடுத்துக்கிறதா அடையலைன்னு எடுத்துக்கிறதா? அடைஞ்சான்னு தான் எடுத்துட்டான் ஒரு விதத்துல. ஏன்னா அது ஏற்கனவே அவனுக்கு அவைலபிளா இல்லாம இருந்தது, இப்போ அவைலபிளா இருக்கு தன்னுடைய பணக்கார தன்மை. அதனால அவன் ஒன்னும் புதுசா அடைஞ்சிடலையே, அதை எதுக்கு பெருசா ஸ்தோத்திரம் பண்ணுவானே, இருந்த பணம் தானே அவனுக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி இங்க பலவாதம் பலவாதம் இந்த பலன் சர்க்கத்தில் நச்சவந்தி அழியறது இல்லை, பிரளயம் சிருஷ்டிலையும் இல்லை பிரளயத்திலையும் இல்லை, என்னைக்குமே அவன் வந்தது இல்லையே, அவன் இதுக்கப்புறம் பிறக்க போறது இல்லை அழிய போறது இல்லைன்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை. இது என்ன பெரிய பலன் சொல்லக்கூடாது நம்ம. ஏன்னா இந்த பணக்காரன் பிச்சைக்காரன் கதையா இது வரைக்கும் தான் சிருஷ்டியில பிறக்கிறோம் பிரளயத்துல அழியறோங்கிற ஒரு
எண்ணத்துல தானே அவன் இருந்துட்டு இருக்கான். அது நாசமாறுதோன்னு அததான் சொல்றான். அதனால அத அதுவுமே பிரேரணை பண்றதுக்கு தான். நீ இந்த பிறப்பிறப்புன்ற தன்மையிலிருந்து வெளியில வரலாம்பா. பிறப்பிறப்புல இருந்து வெளில வர்றது மட்டும் இல்ல, உன்னோட இந்த துக்க நிவர்த்தி, அத்தியந்த துக்கத்திலிருந்து நிவர்த்தி ஆகுது சாதாரண விஷயம் இல்லை. இது எத்தனையோ விதமான துன்பங்கள் மனசு பெரிய துன்பம் ஏதாவது வந்ததுன்னா இல்லையா, அந்த நம்ம ஒன்றும் பொழுது ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல தோத்து போயிட்டா அஃபெக்ட் ஆகும். ஜெயிச்சுட்டே இருக்க முடியுமா எல்லா மேட்சும்? அப்போ அந்த தன்மை டே டு டே மாறி போயிடுது. ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் விஷயத்துல ஒரு ஃப்ரீடம் வந்துடுறது மோட்சம் வந்தா. சொத்து விஷயங்கள்ல ஒரு மென்டல் ஸ்பேஸ் கிடைக்கிறது. பல விஷயங்கள்ல ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் கிரியேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சைக்கலாஜிக்கலி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வேர்ல்டுல என்னதான் பண வசதி இருந்தாலும் எத்தனை ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. சைக்கலாஜிக்கல்லாம் உடனே பைத்தியம் பிடிச்ச அலையறான்னு அர்த்தம் இல்லை. டே டு டே நிம்மதி இல்லையே, எல்லா வீடுகள்லயும் சண்டை சச்சரவு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, அப்பா பையன், அண்ணா தங்க, எங்க பாரு பிரச்சனை. நாங்க ஃபேமிலிஸோட ரிலேட்டிவ்ஸோடலாம் ரொம்ப வச்சுக்கிறது இல்லை. இப்படிதானே இருக்கு. ஏன் அவ்வளோ ப்ராப்ளம்? அந்த காலத்துலயும் இருந்திருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஆனா இவ்வளோ இல்லையே. கூட்டு குடும்பமாக பெரிய பெரிய ஃபேமிலிஸ் இருந்திருக்கேன். இப்ப இருக்க முடியலன்னா யாரையும் நம்ம இண்டிவிஜுவலா யாரை குறை சொல்ல முடியும்? இவ மாட்டு பொண்ணு கேட்டா மாமியாரை சொல்ல போறா, மாமியாரை கேட்டா மாட்டு பொண்ணை சொல்ல போறா, பையனை கேட்டா அவன் வேற எதையோ சொல்ல போறான், ஆபீஸ சொல்ல போறான். ஏதோ ஒண்ணு காரணம் மாறுதே ஒழிய பிரச்சனைகள் ஏன்? ஸ்பேஸ் இல்ல. எல்லாத்துலயும் ஒரு அக்ரெசிவ் கிராபிங் டெண்டன்சிஸ். அந்த இன்னர் ஸ்பேஸை வந்து வேதாந்தம் கிரியேட் பண்ணுது. சிரவணம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆகிறது டே டு டே லைஃபுக்கு இது யூஸ்ஃபுல். மோட்சத்தை விடுவோம். அதுக்கு தான் இந்த சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப முக்கியம், எசென்ஷியல். இது வந்து கேட்கணும் எல்லாரும், நிறைய பேர் கேட்கற வரைக்கும் நல்லது. எல்லா புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் இந்த ஞானத்தை தான் சொல்றது. நம்மளுடைய தர்மம் முழுக்க இதுதான், இந்த திருஷ்டி தான். இந்த திருஷ்டி தான் வந்து உண்மையும் இதுதான், சைக்கலாஜிக்கலாவும் நல்லது பண்ணக்கூடியது இதுதான். 3வது ஸ்லோகம், க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சம்யோகா ஈதிருஷா பூத காரணம் இத்யா. எப்படி இருக்கு அந்த க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சம்யோகம்? நம்ம சொன்ன அந்த அத்தியாசம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, மம யோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. பிரகிருதி குணங்கள் எப்படி எல்லாத்தையும் பந்தப்படுத்துதுன்னு சொல்ல போறார். அதுல முதல்ல ஆரம்பிக்கிறார், மம யோனி மகத் பிரம்ம தஸ்மின் அகம் கர்ப்பம் ததாமி ததா சர்வபூதானாம் சம்பவா பவதி. ஹே பாரத, அர்ஜுனா, என்னுடைய யோனிதான் இந்த மகத்து என்று சொல்லப்படக்கூடியதாகிய யோனிதான் எல்லாத்துக்கும் காரணம். அதுதான் பிரம்மன். அதிலிருந்துதான் அந்த மகத்தாகிய பிரம்மம், அதிலிருந்துதான் எல்லாம் சிருஷ்டி ஸ்திதி ஆகிறது. அந்த மகத்துங்கிற ஸ்வரூபத்துல, மகத்துன்ற ரூபத்துக்குள்ள அகம் கர்ப்பம் ததாமி, நான் தான் கர்ப்பம் கொடுக்கிறேன். அந்த பிரம்மத்திலிருந்து மகத்திலிருந்து தான்
எல்லா பூதங்களுடைய உற்பத்தியும் ஏற்படுகிறது. ஞப்தி ரூபமா, அது என்ன கர்ப்பாதானம் இங்க? ஏன்னா ரொம்ப முக்கியம். அது ஈஸ்வரன் வந்து பிதான்னு சொல்றோம். பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே. ஜெகத பிதரவு வந்தே மாதாவாக பார்வதி, மாதாச்ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வரா. அந்த ஈஸ்வரன் அவன் தான் கர்ப்பந்தான். அகம் பீஜப்பத பிரத்பிதா அப்படின்னு வேற இடத்துல சொல்றாரு பகவான். மாயாக்குள்ள ஹிரண்ய கர்ப்ப உபலப்தி இருக்கு. அந்த மாயாதான் அம்பாள். என்ற 51 சக்தி பீடங்கள்ல ஒன்று. அம்பாள் இருக்கா. யோனிங்கிறது நமக்கு தெரியும், ஸ்திரீகளுடைய இது அங்கம். அதே மாதிரி சில இடங்கள்ல ஈஸ்வரனை மாஸ்குலைன் அங்கமாக மேன்ஹுட்டை காண்பிக்கிற மாதிரி சில இடங்கள்ல காண்பிக்கப்பட்டது. வடக்க அந்த சில இதுல பார்க்குறோம். எஸ்பெஷலி அந்த பழைய ஆர்கியலாஜிக்கல் மியூசியம்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம்னா சில இடத்துல அது மாதிரி இருக்கிறத பார்க்கணும். அது எப்படி அது எப்படி இந்த மாதிரிலாம் ஹிந்துவிசத்துல வந்து இப்படி காண்பிக்கிறா அப்படி இப்படின்லாம் பேசுறாளே, தத்துவார்த்தம் புரியாததுனால் அதெல்லாம் சிம்பாலிசம் தான். யோனியாக இருக்கிறது மாயா, கர்ப்பதாத்தாவாக இருக்கிறது ஈஸ்வரன். அப்போ அதை வந்து சிம்பாலிக்கலா அப்படி ரெப்ரசன்ட் செய்யப்படுறது. மேலாவும் ஃபீமேல் ஜெனட்டிவ் ஆர்கனாக இல்லையா? ஏன்னா அதனுடைய சேர்க்கையினால ஜெகத்திற்குங்கிறதுனுடைய அப்படிதான் காமிச்சானுமான. எல்லா இடத்துலையும் அப்படி காண்பிக்கல, ஒரு சில இடத்துல அப்படியும் காண்பிக்கப்படுறது. 51ல ஒண்ணுதானே இப்படி காண்பிக்கப்படுது. ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு இடத்துல அம்பாளினுடைய விழுந்தது அப்படின்னு இங்க இது விழுதுன்னு காண்பிக்கிறான். பட் அதை இந்த பாவத்துல நம்ம, ஏன்னா இந்த தாத்பரியம் இதுதான், ஈஸ்வரன் தான் கர்ப்பதாத்தா. ஏன்னா அவன் தான் வந்து இவனே மேல் என்னது சாவனிசம் இல்ல அந்த இது அப்படி கிடையாது. இது எது வந்து உள்ள இருக்கோ அந்தர்யாமியாக இருக்கோ அத மேலாக காண்பிக்கிறது தானே ரைட்டு. இயற்கையினுடைய ஒரு தன்மையை அதை அப்படி உருவகப்படுத்தி காண்பிக்கிறது. இது நான் மற்றவாளுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் இது இங்கே சொல்லலை, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 4 பேர் இந்த மாதிரிலாம் இதை எடுத்து வந்து அவதூறு பேசும் பொழுது அவங்கள்ட்ட சொல்லி இதை கன்வின்ஸ் பண்ண முடிய போறதெல்லாம் அவன் புரிஞ்சுக்க போறதும் இல்லை. பட் நமக்கு சந்தேகம் வந்துடுதோன்னு, என்னப்பா இந்த மாதிரிலாம் வழிபாடு செய்யப்படுறதே இது சரியா அப்படின்னா, இது சிம்பாலிசம். தாயார்னு அங்க வந்து மாயாவனுடைய தன்மை இது, இரண்யகர்ப்பனுடைய தன்மை இதுன்னு சொல்றது காண்பிக்கப்படுறது. அது தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். மம சர்வபூதா மதியா மாயா திரிகுணாத்மிகா பிரகிருதி யோனிஹி சர்வபூதானம். திரிகுணாத்மிக பிரகிருதி தான் யோனி, காரணம். சர்வ காரியேபியா மகத்வாத் பரணாச்ச ஸ்வவிகாராணாம் மகத் பிரம்மேதி யோனிஹி ஏவம் விசிஷ்யதே. மகத்து தான் யோனி, அதுதான் சர்வ காரியேபியா மகத்வாத். எல்லா விதமான காரியங்களிலும் இதுதான் வந்து பிரதான காரியமாக இருக்கு. அதனால இது மகத்தாக இருக்கிறதுனால ஸ்வவிகாராணாம் மகத் பிரம்ம இது யோனிஹி, தன்னுடைய விகாரங்களாகவும் அதுவே இருக்கு, அதனால இது யோனி. விதிஷ்யதே தஸ்மின் மகதி பிரம்மணி யோனௌ கர்ப்பம் இரண்ய கர்ப்பஸ்ய ஜன்மனஹ பீஜம், சர்வபூத ஜன்ம காரணம் பீஜம் ததாமி நிக்ஷிபாமி.
இரண்ய கர்ப்பன்னா என்ன அர்த்தம்? இந்த ஜட ஜகத்து சேதன ஜகத்து எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய ஒரு கான்சியஸ்னஸ்னுடைய கலெக்டிவ் சமஷ்டி, அதுதான் ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்றோம். சமஷ்டியாக இருக்கிற கான்சியஸ்னஸ், அதுதான் இது எல்லாத்துக்கும் உள்ள இருக்கு. அதை யார் கொண்டு கொடுக்கறான்னா, இது ரெண்டும் தனித்தனியா சொல்லும் பொழுது இந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு மாயைன்னு ரெண்டு இருக்கு. இங்க ரெண்டும் சேர்ந்ததுதான் அந்த ஈஸ்வரன். இங்க ரெண்டாக பிரிச்சு காண்பிக்கிறதுனால ஹிரண்ய கர்ப்ப தன்மையை நான் கொடுக்கிறேன், யோனி அதுவும் நான் தான். அதனால இது நான் ஏன்னா ரெண்டுமே அதான்னா இதை நான் கொடுக்குறேன்னு எப்படி சொல்ல முடியும்னா, உள்ள இருக்கிறதாக இருக்கிறதும் நான் தான், வெளியாக இருக்கிறதும் நான் தான். அதனால மகதி பிரம்மணி அது நான் தான். ததாமி நிக்ஷிபாமி, அங்கதான் நான் ஆவிர்பவிக்கிறேன். ஸ்லோகாமயத்த பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி சதபோதப்ய சதபஸ்தப்த்வா இதகும் சர்வம் அசிருஜித எதிதம் கிஞ்ச தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்பிராவிஷதி அப்படின்னு சொல்றது தைத்திரியம். அதுதான் இங்க அனுப்பிரவேசம்னா என்னன்னு அங்க விஸ்தாரமா பாஷிக்காரர் உள்ள போறதுன்னு எப்படி சொல்லுவேன்னா, உபலப்தி இருக்கிறதுனால அது அங்க அது இருக்குன்னு சொல்றதுதான் உபலப்தி. அந்த ஏன்னா உள்ள போகணும்னா வேற ஒண்ணு இருக்கணும், இல்லாத போது நீ எப்படி அனுப்பிரவேசம் பண்ணித்துன்னு சொல்ல முடியும்னு அது பெரிய விசாரம் பண்றார் அந்த பாஷிக்காரர். அதுதான் இங்க கர்ப்பம் ததாமியகம்னு சொல்றார் பகவான். க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ பிரகிருதித்வய சக்திமான் ஈஸ்வரா அகம், ரெண்டும் நான் தான். அவித்யா காம கர்ம உபாதி ஸ்வரூப அனுவிதாயினம் க்ஷேத்திரஜ்ஞம் க்ஷேத்திரேன சம்யோஜயாமி. அவித்யா காம கர்ம உபாதி ஸ்வரூபந்தான் ஜெகத்து முழுக்க இருக்கு. அதை யாரு சயோஜனம் பண்ணி ஒன்னா நடத்தின்னு போறான்னா, க்ஷேத்திரஜனா இருக்கக்கூடியவன் தானே. ஜீவ க்ஷேத்திரஜன் மட்டும் இல்ல, ஹிரண்ய கர்ப்பனும் தான். ஏன்னா ஜீவனால மொத்த உலகத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது, அவனுடைய காரியத்தை தான் அவன் பண்ண முடியும். அப்போ ஹிரண்ய கர்ப்பனை ஹிரண்ய கர்ப்பனாக இருந்து இது முழுதையும் சம்யோஜனம் பண்ணக்கூடியது நான் தான் அப்படின்னு சொல்ல. சம்பவா உற்பத்தி சர்வபூதானாம் ஹிரண்ய கர்ப்போத்பத்தி துவாரேன ததா தஸ்மாத் கர்ப்பாதானாத் பவதி. ஹே பாரத், எல்லாத்தினுடைய உற்பத்தி எதுலேருந்து ஏற்படுறது? ஹிரண்ய கர்ப்பன்டேந்து ஏற்படுத்துறது. அப்போ ஹிரண்ய கர்ப்பன் தான் பிரதானம். அவனுடைய உற்பத்திக்கு அப்புறம் பூதங்களுடைய உற்பத்தி. சம்பவா சர்வபூதானாம் ததா பவதி. அதனாலதான் முதல்ல யாரு தோன்றா? மகாவிஷ்ணுட்டேந்து, தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மா தான் தோன்றார். அதுக்கப்புறம் தான் சர்வபூதானாம் சம்பவா ததா, எல்லா பூதங்களினுடைய சிருஷ்டி அதுலேருந்து ஏற்படுது. நான் தான் கர்ப்பம் கொடுக்கிறேன்னு சொன்னதுனாலதான் தொப்புள் கொடியிலிருந்து வந்தார் பிரம்மான்னு. வேற எங்கேயோ போய் அதாவது ஏன் இவருடைய தொப்புள்ல இருந்து வந்தார்னா, இவர் போய் வேற இடத்துல கர்ப்பம் ததாமியகம்னு சொல்ற மாதிரி சொன்னாலும் யோனியும் நான் தான், அந்த மகத்துங்கிற யோனி, அதுல கர்ப்பம் கொடுக்கிறவனும் நான் தான்னா, அப்போ உபாதான காரணம் நான் தான், நிமித்த காரணமும் நான் தான் ஆச்சு. இப்போ அந்த ஒரே மகாவிஷ்ணு தான் உபாதான காரணமும் அவரே, நிமித்த காரணமும் அவரே. அப்போ அவரே அப்பா, அவரே அம்மா. அவருடைய வயத்திலிருந்தே பிரம்மாவும் வந்துடுறார். ஹிரண்ய கர்ப்போத்பத்தி. அந்த ஹிரண்ய கர்ப்போத்பத்தியை அதான் முதல் வரியில சொல்லப்படுறது. யோனிஹி மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாமியம்ன்றது தன்னுடைய நாபியிலிருந்து பிரம்மாவை ஏற்படுத்துறார். அப்புறம் சம்பவ சர்வபூதானாம் ததா பவதி பாரதன்னு பிரம்மாவிலிருந்து மற்ற ஜீவராசிகளினுடைய சிருஷ்டி ஏற்படுறது. மானசபுத்திரர்களாக சப்த ரிஷிகளை ஏற்படுத்துறார் பிரம்மா. மரீச்சி முதலான ரிஷிகள் வரா, அவள்லாம் பிரஜாபதிகளாக இருந்து சிருஷ்டி பண்றான்னு புராணங்கள் இதை ரொம்ப விஸ்தாரமாக சொல்றது. அதனுடைய பீஜமாக இருக்கக்கூடிய ஸ்லோகம், ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். மமயோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாமியம் சம்பவா சர்வபூதானாம் ததா பவதி. ஹே பாரத, இதுல இருந்தாண்டா அப்ப சிருஷ்டி.
सर्वयोनिषु कौन्तेय मूर्तयः सम्भवन्ति याः तासां ब्रह्म महत्योनिः अहं बीजप्रदः पिता சொன்னேனா அடுத்த ஸ்லோகத்திலே வந்துருது. மகத்து தான் யோனி, அதுல நான் தான் பிதா, எல்லா உற்பத்திக்கும் நான் தான் காரணம். அந்த உற்பத்தியில என்ன இருக்கு? சத்வம் ரஜஸ்தம இதி குணா பிரகிருதி சம்பவாஹ நிபத்ரந்தி மகாபாஹோ தேஹே தேஹினமவ்யயம். இப்படிதானே சொல்றார். அதனால இங்க சாங்கிய பிரகிருதி புருஷனை சொன்னார்னு தலைகீழ் நின்னாலும் அர்த்தம் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்பஷ்டமாக யோனியில இருக்கிறது தான் இந்த சத்வரஜஸ் தமசுன்னு சொல்றார். பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.